இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் மீகாமராம் போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமா. இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் மீகாமராம் போர்ச்சுகீஸ் தேசத்தார் கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமா. சொல்லொணாததா புயலும் வீச, காணொணாததா இருளும் சூழ, மூழ்கவே கப்பலும் அந்தோம் அடிந்தோம் என்று தஞ்சம் தன்னை தேடினர் குளோரியா. அன்னை தஞ்சம் தன்னை தேடினர் குளோரியா. அன்னையை தாம் நினைந்தே மாலுமிகள் அழுதார். அன்னையை தாம் நினைந்தே மாலுமிகள் அழுதார். பிழைப்போமேலுமக்காய் ஒரு கோயிலை செய்வோம் என்றார். பிழைப்போமேலுமக்காய் ஒரு கோயிலை செய்வோம் என்றார். மாதாவம் மேரியின் உன்னத அருளால் கரை சேர்ந்திட நொடியில் கண்டார். சொல்லொணாததா புயலும் வீச, காணொணாததா இருளும் சூழ, மூழ்கவே கப்பலும் அந்தோம் அடிந்தோம் என்று தஞ்சம் தன்னை தேடினர் குளோரியா. மீண்டவர் யாவருமே மேரிய மாதாவை, மீண்டவர் யாவருமே மேரிய மாதாவை கண்டு வணங்கினர்தான் மேலும் நன்றி நவின்றனர்தான். கண்டு வணங்கினர்தான் மேலும் நன்றி நவின்றனர்தான். மாதாவாம் மேரியின் திரு சந்நிதியை சவுந்தரபாண்டியபுரம் பாதுகாவலர் புனித ஞானப்பிராசருடைய 9ஆம் திருவிழா மாலை ஆராதனையிலே நாம் அனைவரும் பங்கெடுப்பதற்காக ஒன்றாக கொண்டு வந்திருக்கிறோம். 125வது ஆண்டு வைடூரிய விழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய பாதுகாவலர் நம்மையும் நம் ஊரையும் நம் குடும்பங்களையும் நாம் செய்கின்ற தொழில்களையும் விரிவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் எழுந்து இந்த திருவிழா மாலை ஆராதனையிலே பக்தியுடன் மன்றாடுவோம். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும்.
நீர் என்னிடம் 5 தாலந்து ஒப்படைத்தீ, இதோ இன்னும் 5 தாலந்து சம்பாதித்துள்ளேன். ஆண்டவர் மனிதனின் புற அழகு
இன்னும் 5 தாலந்து சம்பாதித்துள்ளேன். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய், ஆதலால் உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்குவேன். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள்.
சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய். ஆதலால் உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்குவேன். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள். இறைவனின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் அடியார்களே, இறைவனுக்கு பண் இசைப்பீர். பொழிவீர் என்ற நம்பிக்கையோடு உமது வருகைக்காக என் உள்ள கதவை திறந்து காத்திருக்கிறேன். விழிகளை திறந்து ஏங்குகிறேன். உன் விடியல் காணவே ஏங்குகின்றேன். இறைவனே, எங்களோடு இருந்து நிறைவாக உமது அருளை பொழிந்தருளும். மழையை எதிர்நோக்கும் பயிர் போல உம் வருகைக்காக என் இதய கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்கிறேன். இறைவா, நீர் என் உள்ளத்தில் எழுந்து வரும் நேரம் என் துன்பங்கள் கவலைகள் எல்லாம் மாறும் என்ற ஆவலோடு காத்திருக்கிறேன். என் வாழ்வில் வசந்தத்தை தாரும் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பாடலில் இணைவோம். நான் காத்திருந்தேன்
ஆண்டவரின் அடியார்களே, இறைவனுக்கு பண் இசைப்பீர். நன்றாக எழுந்து நிற்கவும். இருப்பாராக. ரோமையருக்கு எழுதிய புத்தகத்திலிருந்து இறை வார்த்தைகள். பிரிவு 13 இறை வார்த்தைகள் 8 முதல் 10 முடிய. நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதை நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாயிருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறர்க்குரியவற்றை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளது. அன்பு அடுத்திருப்பவர்களுக்கு தீங்கிழைக்காது. அன்பு அடுத்திருப்பவர்களுக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொன்ன உடனே அதற்குரிய பரிசானது மேடையில் வழங்கப்படும். பரிசு இருக்கா நீ பார்த்துக்கிடுதே? இருக்குது. நம்முடைய பாதுகாவலர் தூய ஒளியார், தமிழில் அவருக்கு பேர் ஞான பிரகாசியார், வடமொழியில் அவருடைய பேர் அலாசியஸ் கொன்சாகா லூயி ஹி, லத்தீனில் அவருடைய பேர். இப்படி இருக்கக்கூடியவர் 125 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சவுந்தரபாண்டியபுரத்தை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்தி வருகிறவர். இவருக்கு என்னென்ன நோய்கள்லாம் இருந்துன்னு சொல்ல முடியுமா? முதல்ல இவர் ஒரு நோயாளியா, இல்லை நோயே இல்லாமல் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவரா? இது பரிசுக்குரிய கேள்வி கிடையாது. பரிசுக்குரிய கேள்வி அவருக்கு இருந்த நோய்கள் எவைகள்? காசு நோயா? ஆம், நான் கேள்விப்பட்டது என்னென்னா, முதலில் அவருக்கு இருந்தது சிறுநீரக கோளாறு, இரண்டாவதாக தோல் நோய், மூன்றாவதாக தீராத தலைவலி, நான்காவதாக தூக்கம் இன்மை, இன்சோமினியா என்று சொல்லப்படுகின்ற நோய், ஐந்தாவதாக கொள்ளை நோய் அவரை ஆட்கொண்டது. அவர் அந்த கொள்ளை நோயிலே இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்தார். எனக்கு இந்த செய்தியானது சற்று ஆச்சரியத்தை கொடுத்தது. மறையுரைக்காக தயாரிக்கின்ற பொழுது அவரை பற்றி கொடுக்கப்பட்ட செய்திகள், அவர் 9/3/1568 பிறந்து 21/6/1591 இறக்கிறார். வெறும் 23 அகவையைத்தான் அவர் தாண்டுகிறார். இத்தாலி நாட்டிற்கு சொந்தக்காரர், ஆளுகின்ற வர்க்கத்தை சார்ந்தவராக, ஒரு உயர்ந்த
குலத்தை சார்ந்தவராக அவர் பிறக்கின்றார். 7 பேரிலே அவர்தான் மூத்த மகன் என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு 1605 அருளாளர் தேவ சகாயம் என்று சொல்வது போல அருளாளர் அலாசியஸ் கொன்சகா என்ற சிறப்பு நிலையை பாப்பு 5ஆம் பால் வழங்குவதை பார்க்க முடிகிறது. 1726 பாப்பு 13ஆம் ஆசீர்வாதப்பர் இவரை தூயவராக உயர்த்துகிறார். இவருடைய சிறப்பு என்று பாதுகாவலர் என்று சொல்லுகின்ற பொழுது இளம் மாணவர்களின் பாதுகாவலர், பார்வையற்றவர்களின் பாதுகாவலர். இன்றைக்கு இவரை ஆள்கொள்ளி நோய் என்று சொல்லப்படுகின்ற எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் எய்ட்ஸ் நோயாளிகளை கண்காணித்து வருகிற நல்ல உள்ளங்களுக்கும் இவர் பாதுகாவலர் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய பெற்றோருடைய விருப்பம் என்ன என்றால் இவர் ஒரு குருவாவதை அவர்கள் விரும்பவில்லை. அவருடைய தந்தை அன்றைய சூழலை எடுத்துக்கொள்கின்ற பொழுது கிளர்ச்சி, புரட்சி, போர், வீழ்ச்சி என்று இருந்த நிலையிலே தன்னுடைய மகன் ஒரு படை வீரனாக, தலை சிறந்த ஒரு படை வீரனாக ஐரோப்பிய நாடுகளிலே பாப்பரசருடைய அந்த ஆட்சிக்கு கீழே ஒரு நல்ல தளபதியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். எனவே அவரை 5 வயதிலேயே அங்கே போர் பாசறைக்கு பயிற்சி களத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். ஏனென்றால் தமிழிலே சொல்லப்படுகிறது 5இல் விளையாதது 50இல் விளையுமா. எனவே அந்த மகன் 5 வயதிலே இராணுவ பயிற்சி முகாமுக்கு அனுப்பப்பட்ட சூழலிலே அவர் மகிழ்கின்றவராக இருக்கின்றார். ஆனால் மகனுடைய நாட்டமோ வேறாக இருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே அங்கே ஒவ்வொரு பிரபுக்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் ஒவ்வொரு அரசுகளுமே தொடர்ந்து போரிட்டு கொண்டே இருந்தார்கள். போர் நடைபெறுகிறது என்று சொன்னால் அங்கே பாதிப்புக்கு அதிகம் உள்ளாவது குழந்தைகளும் பெண்களாக இருப்பார்கள். இதைத்தான் ஈழத்திலே 2009 ஏறக்குறைய 34 நாடுகள் எதிர்த்து போர் புரிந்த நிலையிலே பெண்கள் எவ்வாறு அங்கே கேவலப்படுத்தப்பட்டார்கள், படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக இந்த கணிப்பொறி யுகத்திலே பார்த்தோம். எனவே அவர் தன்னுடைய 9 வயது அகவை நடக்கின்ற பொழுதே ஆண்டவரிடம் மன்றாடுகிறார். ஆண்டவரே, என்னுடைய கற்பு உமக்கு சொந்தம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஏனென்றால் என் தந்தை என்னை ஒரு இராணுவ வீரராக பார்க்க விரும்புகிறார். நான் இராணுவ வீரனாக படையெடுத்து செல்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் என்னுடைய இந்த மண்ணில் நடக்கின்ற இந்த கொடுமைகளை நானும் அந்நிய மண்ணில் நிறைவேற்றிவிடக் கூடாது என்று அவர் 9 வயதிலேயே கற்பு என்ற வார்த்தை பாடை தனியாக ஆண்டவருக்கு கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அவரை பொறுத்த மட்டிலே சேசு சபையும் அதோடைய மறை பரப்புதல் பணி என்ற ஒன்றையும் அவர் ஒரு புத்தகத்திலே வாசிக்கிறார். எனவே சேசு சபையானது சவேரியார் முதற்கொண்டு முதல் மனிதனாக ஐரோப்பாவை விட்டு வெளியே வந்து அங்கே இறைவனி ஆட்சி அவரை போல நானும் இந்த மண்ணிற்கு வந்து இறைவனி ஆற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அன்று இந்தியா என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு 632 குட்டி அரசுகளை சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் ஒன்று சேர்த்து இருப்பது போல அமைந்த இந்த நாடு அல்ல. மாறாக தென் இந்தியா என்று சொல்லப்படுகின்ற தமிழகம்தான். அன்று நாம் பார்க்கின்ற பொழுது சேர சோழ பாண்டியர்களின் அந்த நாடுதான் செல்வம் கொளிக்கின்ற ஒரு நாடாகவும் இங்கேதான் சவேரியாரும் பணியாற்றினார். இங்கேதான் நாம் பார்க்கிறோம் சேசபை துறவியாக இருந்த அருளானந்தரும் பணியாற்றினார். எனவே இருவருக்கும் இடைப்பட்ட இந்த ஒளியார் ஞான பிரகாசியார் இந்த மண்ணில் பணியாற்ற விரும்பினார். ஆனால் அங்கே தாய் சொல்லுகிறார், மகனே, நீ குருவாக செல்ல விரும்புகிறாய். எனவே
அங்கே பங்கு தந்தையர்களாக எங்களை போல் பணியாற்றக்கூடிய இந்த குருவாக நீ உயர வேண்டும் என்று ஆயரையும் அவர்கள் சரி செய்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு மறை பணியாளராக பணியாற்ற விரும்புகிறேன். எதற்காக அந்த தாய் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் வீட்டிலே மூத்த மகன், அவருக்கென்று அரசு மரியாதைக்குரிய உரிமைகளும் இன்னும் பல உரிமைகளும் உண்டு. அதனை அவர்கள் இழக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் 17 வயதிலே அவர் சொல்லுகிறார், எனக்கு இந்த உரிமைகள் தேவையில்லை, எனக்கு இந்த தன் புகழ்ச்சி தேவையில்லை என்று அதனை உதறி தள்ளிவிட்டு அவரை பார்க்கின்றோம். சேசு சபையிலே ஒரு படிக்கின்ற ஒரு துறவியாக அவர் இணைவதை பார்க்க முடிகிறது. 1588 அன்று குருத்துவ நிலை என்று சொல்லும் பொழுது 7 நிலைகள் இருந்தன. அதாவது சிறிய நிலைகள், பெரிய நிலைகள் என்று சொல்வார்கள். இன்று 4 நிலைகள் தான் உள்ளது. அவருக்கு இந்த சிறிய நிலைகள் என்று சொல்லப்படுகின்ற மைனர் ஆர்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குருத்துவ நிலையை அவருக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அவர் இறையியல் கற்கின்ற பொழுது 1590 ஒரு நாள் கனவிலே அவர் கபிரியல் தூதரை பார்க்கிறார். கபிரியல் தூதர் அவரை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் 1 ஆண்டிலே நீ இறந்து போவாய் என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் 21/6/1591 அந்த வானதூதன் சொன்னது போல அவர் இறைவனுடைய திருவடிகளை அடைகிறார் என்பது உண்மையாக இருக்கின்றது. ஆம், 1591 இத்தாலி நாட்டிலே கொள்ளை நோய் ஒன்று கொடூரமாக தாக்குகின்ற பொழுது இந்த சேசு சபை துறவிகள் ஒரு மருத்துவ முகாமை நடத்துகிறார்கள். மக்கள் கொள்ளை நோய் என்று சொன்ன உடனே அந்த உயிரோடு இருக்கின்றவர்களை கூட போட்டுவிட்டு ஓடுகின்ற ஒரு சூழல். எங்கே தன்னை தாக்கி விடுமோ என்று மனைவி என்றாலும் பிள்ளை என்றாலும் பெற்றவள் என்றாலும் பெறாதவள் என்றாலும் போட்டு செல்கிற நிலை. அந்த நிலையில் தான் இவர் பார்க்கின்றார். ஒரு உண்மையான மறை பணியாளருடைய பணி எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால் இவர்களுக்கு உதவி செய்வது. எனவே இவர் தானாக முன்வந்த அந்த பணியை செய்கின்ற பொழுது இவரும் அந்த நோய்க்கு ஆளாகி 3 மாதங்கள் அந்த நோயிலே துன்பப்படுகிறார். அப்பொழுது தான் இறக்கப் போகிறோம் என்பதை உணர்கின்ற பொழுது நடு இரவுக்கு முந்தைய சூழலிலே தன்னை இறப்புக்கு தயாரிக்கின்றார். பொதுவாக இறப்பு என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோருக்குமே ஒரு பயம், எல்லோருக்குமே கடவுள் மீது ஒரு வெறுப்பு இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவரே நான் உம்முடைய திருவடிகளுக்கு வருகிறேன், என்னை உமக்கு உகந்த காணிக்கையாக ஏற்றுக்கொள்ளும் என்று இறப்பு வேண்டுதலை சொல்லிவிட்டு அவர் அந்த இரவுக்கு முன்னால் இறந்து போவதை சொல்ல முடிகிறது. இவரை பற்றி சாட்சியம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய அழைப்பிதழிலே வெளிநாடுகளில் நடந்த புதுமைகளையும் போட்டிருக்கிறார்கள். உள்நாடுகளில் இந்த இடத்தை தேடி வந்து எத்தனை அற்புதங்களை மக்கள் பெற்று சென்றிருக்கிறார்கள் என்பதையும் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் தூய மரிய மக்தலேன் தே பாசி என்று சொல்லப்படுகின்ற அருள் சகோதரியுடைய காட்சியிலே பார்க்கிறார்கள். இவர் தூய்மையின் அடையாளமாக இருக்கின்றார், இவர் ஒழுக்கத்தின் அடையாளமாக இருக்கின்றார், இப்படிதான் வாழ வேண்டும் என்று கற்பு நெறி உள்ளவராக இருக்கின்றார். இன்னும் சொல்லப்படுகிறது, இவர் மறை சாட்சியாக வாழ விரும்பினார். இவர் ஒரு உள்ளார்ந்த மறை சாட்சி என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது. ஆம், அருமையான இறை மக்களே, இன்றைக்கு அவருடைய வரலாறை ஒரு சிறிய ஒரு வட்டத்திற்குள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று, இவருடைய இந்த அர்ப்பண வாழ்வு, இவருடைய இந்த தூய வாழ்வுக்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அன்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த அன்பு வாழ்வை பற்றி இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சமீபத்திலே திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்களான ஒரு தம்பதியிடம் கேட்டேன், அன்பு என்றால் என்ன? அவர்கள் அப்படியே முழித்தார்கள். நான் சொன்னேன், உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டு உங்களை வம்புக்கு இழுத்து விட்டேன் போல் தெரிகிறது. அப்படி என்றால் அன்பு என்றால் வம்பா? திருமண தயாரிப்புக்கு வருவார்கள், அவரிடம் ஒரு இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எது தேவை? அன்பு என்று சொல்வார்கள். அன்பு என்றால் விளக்கத்தை கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே விளக்கம் சொல்ல முடியாமல் தத்தளிப்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்கு விளக்கம் கொடுக்க முயற்சித்து முழுமையான ஒரு விளக்கத்தை
இன்று வரை உலகத்திலே யாரும் கொடுக்க முடியாமல் தவிக்கின்ற ஒரு சூழல். 1 கொரிந்தியர் பிரிவு 13 இறை வார்த்தை 1 13 வரை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுவான், எரிப்பதற்கு என் உடலை கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். அன்பினுடைய சிறப்புகள், அன்புடைய பெருமைகளை பற்றி சொல்லுகிறான். அதே பவுலடிகள் தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 13 இறை வார்த்தைய 10 சொல்லுகிறான், அன்பு பிறருக்கு தீங்கு இழைக்காதது என்று சொல்லுகிறான். திருச்சட்டத்தின் நிறைவு அன்பு என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது. இதே பவுலடிகள் அங்கே 1 கொரிந்தியர் பிரிவு 13 அந்த 13 பகுதி இறுதியிலே வரும்பொழுது சொல்வான், நிலையானது 3: 1 அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு. இதில் தலை சிறந்தது அன்பு என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. என்னை பொறுத்த மட்டிலே அன்பு என்ற ஒரு சொல்லுக்கு 1000 விளக்கங்கள் கொடுக்கலாம். ஆனால் அன்பு என்ற ஒரு சொல்லுக்கு மறுசொல் எது என்று சொன்னால் இழத்தல். அன்பிலே இருப்பது இழத்தல். இழத்தல் என்பது தியாகம். தமிழிலே அதை ஈகம் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. அன்பு என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒன்று. எனவே கண்ணுக்கு புலப்படாத அனைத்துமே ஆற்றல் உடையது. எனவே அன்பு என்பது ஆற்றல் உடையது. இறைவன் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டான், ஆனால் அவன் ஆற்றல் உடையவன். ஆம், அன்பு என்பது இயக்குகின்ற ஆற்றலுடைய ஒன்றாக இருக்கிறது. அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அங்கே பார்க்கலாம், அன்பின் வடிவங்கள் நட்பாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது, நேசமாக இருக்கிறது, காதலாக இருக்கிறது, தோழமையாக இருக்கிறது, மரியாதையாக இருக்கிறது, மன்னிப்பாக இருக்கிறது, உதவியாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது. அன்பை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இறைவனுடைய அன்பை விவரிக்க முடியாது. ஒரு கவிஞன் சொல்லுகிறான், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து அங்கே துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். ஆம், கடவுள் மனிதனை அன்பு செய்தார். எப்படி அன்பு செய்தார் என்றால், இந்த மனிதனை படைக்கும் போது தன்னுடைய சாயலை அவனுக்கு கொடுத்தான், தன்னுடைய பாவனைகளை அவனுக்கு கொடுத்தான், தன்னுடைய அறிவாற்றலை அவனுக்கு கொடுத்தான். கடவுள் தன்னுடைய உயிர் மூச்சை அந்த மனிதனுக்கு கொடுத்து அவனுக்குள்ளே ஆன்மா என்ற உயிர் மூச்சை இயக்குகின்ற ஆற்றலை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. விடுதலை பயண நூலிலே பார்க்கின்றோம், மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எகிப்திலே என் மக்கள் படுகின்ற துன்பங்களை கண்களால் கண்டே. எகிப்திலே வேலை வாங்குகின்றவனுடைய அந்த கொடூரமான தாக்குதலால் என் மக்கள் எழுப்புகின்ற அழுகுரலை என் காதால் கேட்டேன். அவர்களுக்கு விடுதலை பெற்று தருவதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் கடவுள் தான் மக்கள் துன்புறுவதை விரும்பாதவன். அந்த மக்களுக்காக அவர் மனிதனாக பிறக்கச் செய்கின்றார் தன்னுடைய இறைமகனை. அந்த மனிதன் அடிமையின் தன்மை புகின்றுகின்றான். எந்த அளவிற்கு அவரிடம் தாழ்ச்சி இருந்தது என்றார், எந்த அளவிற்கு பணிவு இருந்தது என்று சொன்னான். தன்னுடைய சீடர்கள் 12 பேர் இருக்கிறார்கள். மனம் மாற மாட்டேன் என்ற கல்லஞ்சம் கொண்ட காட்டிக் கொடுக்கின்ற யூதாஸ், அங்கே அவனை விட கொடூரமாக இருக்கின்ற பேதுரு உயிருக்கு பயந்து அவர் யார் என்று எனக்கு தெரியவே தெரியாது என்று சாமத்தேடு விடுகின்ற ஒரு மனிதன், துணியை காணும் என்று ஓடுகின்ற மனிதன். இத்தகைய மனிதர்களுடைய காலடியை இந்த இயேசு, இறைமகன் இயேசு கழுவுகிறார். சற்று சிந்திச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் இந்த இயேசுவிடம், அன்பர் இயேசுவிடம் இருந்த இந்த பண்புகள் கணவன் மனைவிக்குள் இருந்து விட்டால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? ஏதாவது குழப்பம் ஏற்படுமா? இந்த நடுவர் மன்றங்களிலே, நீதி மன்றங்களிலே, அறம் மன்றங்களிலே அங்கே மனமுறிவு கேட்டு வழக்குகள் இருக்குமா? அல்லது திருச்சபையிடம் சென்று எங்களது திருமணம் செல்லாது என்று அறிவியுங்கள் என்ற பிணக்குகள் இருக்குமா? ஆம், இறைவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்றால் அவர் கைகளை விரித்து காட்டுகிறார். அங்கே இறைவன் நம்மை அன்பு செய்ததினால், நம்மை காதலித்ததினால் அவர் கோவணம் கூட இடுப்பில் கட்டாமல் நிர்வாணமாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் என்பது உண்மையாக இருக்கிறது. அப்படி என்றால் அன்பு என்பது என்ன? அந்த உயர்ந்த நிலையை விட்டு இறங்கி வருவது. அன்பு என்பது என்ன?
தன்னையே கொடுப்பது அன்பு என்பது என்ன, தன்னை இழப்பது என்பதை இறைமகன் இயேசு அங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆம், இந்த உலகத்திலே உண்மையிலேயே ஒரு கணவனுடைய அன்பு எது, உண்மையான கணவனின் அன்பு எது என்று சொன்னார், தன் மனைவி தவறு செய்கின்ற பொழுதும் அவளை ஏற்றுக்கொண்டு அவளை அன்போடு கண்டித்து தண்டித்து திருத்தக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருப்பான். தொடக்க நூல் பிரிவு 3 இறை வார்த்தை 6 பார்க்கிறோம். அங்கே ஏவாள் அந்த மரத்தின் கனி உண்பதற்கு சுவையானதும் கண்ணுக்கு களிப்பூட்டுவதுமாக இருக்கிறது. அதுதான் அந்த சொர்க்கத்தை இழக்கச் செய்வது, அதுதான் ஆண்டவருடைய முகத்தை காண்பதற்கு தடையாக இருப்பது. அதை பறித்து உடனே சுவைத்து வருகிறார். ஆம், அவருடைய தோற்றம் சாத்தானின் தோற்றமாக மாற அங்கே ஆதாமை பார்க்கிறோம். அந்த இடத்திலே அவனும் பார்க்கிறான். இவள் என் எலும்பிலும் எலும்பு, என் தசையிலும் தசை, என்னுடைய துணை இவள்தான் என்ற நிலையிலே அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவன் அந்த மரத்தின் கனியை வாங்கி உண்டதை நாம் பார்க்கலாம். ஆம், அருமையான இறை மக்களை, அந்த இடத்தில்தான் உண்மையான ஒரு கணவனின் அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதை பார்க்க முடிகிறது. உண்மையான ஒரு மனைவியுடைய அன்பு என்று சொன்னால் ஆபிரகாம் சாராளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் பாரு சாரா, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, கிழவியாக இருந்தாலும் அழகு எப்போதுமே ஆபத்தானது, உனக்கு இல்லை எனக்கு. நான் உன்னை என்னுடைய மனைவி என்று சொன்னால் கத்தியை கழுத்தில் வைத்து விட்டு உன்னை தூக்கிட்டு போய்விடுவான். நான் உன்னை என்னுடைய சகோதரி என்று சொல்லப் போகிறேன், ஏற்றுக்கொள்கிறாயா? அவர் சொல்றா, என் கணவனை நான் நம்புகிறேன், என் கணவனை வழிநடத்துகின்ற கடவுளை நான் நம்புகிறேன், நீங்கள் சொல்லுகின்றபடியே நான் செய்கிறேன். ஒரு கணவனுக்கு மனைவி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அன்பு எதுனா கீழ்ப்படிதல். திமிரிட்டா அடக்கவே முடியாது, அங்கே ஒன்றுமே இருக்காது, தூக்கிட்டு போனான். ஆண்டவர் பார்வோனை தண்டிக்கிறார், அகிமெலக்கு மன்னன் தூக்கி செல்கிறார். அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் அங்கே அவனுடைய மனைவிகள், துணை மனைவிகளுடைய கற்பத்தை அடைத்து விடுகிறார். ஆம், அருமையான இறை மக்களை, அந்த சாராள் தன் கணவனுக்காக தன்னையே இழக்கின்ற ஒரு நிலைக்கு முன்வருவதை பார்க்க முடிகிறது. எனவே உண்மையான மனைவியின் அன்பை சாராளிடம் பார்க்கலாம். நாம் பார்க்கலாம், நம்முடைய சகோதர சகோதரிகளை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னார். அங்கே ஒரு அடி நிலத்துக்காக 1 கோடி செலவழிப்பார்கள். நாமும் இப்போ 1 கோடி செலவழிச்சிருக்கோம். எதற்கு? திருமண மண்டபத்திற்கு, பங்கு மண்டபத்திற்காக இல்லையா? அது பயனுள்ளது. 1 அடி நிலத்திற்காக 1 கோடி செலவழிப்பான். யார்? அண்ணனும் தம்பியுமாக இருப்பார்கள். இங்கே பார்க்கிறோம், சகோதரருடைய அன்பு மன்னிக்கின்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும். தொடக்க நூல் பிரிவு 45 இறை வார்த்தை 1 பாருங்கள். சூசை தன்னுடைய பணியாளர்களை எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு தன்னுடைய அந்த சகோதரருக்கு முன்னால் கதறி அழுகிறார். நான் தான் யோசேப்பு, நீங்கள் என்னை விற்று விட்டதை குறித்து கவலைப்படாதீர்கள். இது கடவுளுடைய திருவிழா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை முன்னக்கூட்டி அனுப்பி வச்சிருக்கார். நாம இருந்தால் அப்படி இருப்போமா? வாங்கலை, உள்ள கூட்டி வச்சு கும்முனி கும்மி, நான் அன்னைக்கு எவ்வளவுக்கு காலை பிடிச்சேன், கையை பிடிச்சேன், கிணத்துல தூக்கி போட்டியே, என்ன 20 வெள்ளிக்காசுக்கு விற்று புட்டிய, அதுக்கு ஒரு போங்கலை, என்ன எவ்வளோ கோதுமை வேணுமோ வாங்கிட்டு போ அப்படின்னு தள்ளி விடுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? கட்டி பிடித்து முத்தமிட்டு அழுது, சகோதரர்களே, நான் தான் உங்கள் சகோதரன், நீங்கள் என்னை விற்று விட்டதை பற்றி கவலைப்படாதீர்கள். இது இறைவனின் திருவுளம் என்று சொல்லுகிறான். அடுத்து பாருங்க, இந்த உலகத்திலேயே மிகவும் ஆற்றல் வாய்ந்த ஒரு சொல், மயக்கும் சொல் அன்பு தான். அந்த அன்புக்குள்ள ஒரு கிளை காதல் இல்லையா? காதல் என்பது வராத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சாமி, எனக்குள் காதல் வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் பொய்யர்கள். எப்படின்னு சொன்னால், ஒரு சிலருக்கு காதல் என்பது நாட்டெருதி காய்ச்சல், ஒரு சிலருக்கு குடல் புண் டைபாய்டு காய்ச்சல், ஒரு சிலருக்கு மஞ்சக்கமாலை, ஒரு சிலருக்கு அது முற்றிய புற்றுநோய், ஒரு சிலருக்கு ஆட்கொள்ளி நோய், எய்ட்ஸ் இல்லையா? ஆனால் காதல் என்ற ஒரு அன்புணர்வு எல்லாற்றையும் எழுந்திருக்கும். அந்த இயேசு விதைக்கின்ற ஓமையை சொல்கிறார் அல்லவா, அது வயலோரம், இந்த பாதையோரம் விழுந்திருக்கலாம்,
பாறையோரம் விழுந்திருக்கலாம், முட்புதற்குள் விழுந்திருக்கலாம், ஒரு சிலர் மட்டும் நல்ல நிலத்தில் விழுந்திருக்கலாம். நாம் பார்க்கிறோம் தொடக்க நூல் பிரிவு 29 இறை வார்த்தை 18 என்று எண்ணுகிறேன். அங்கே யாக்கோபுக்கு அவருடைய மாமன் மகள் ராக்கேல் மீது காதல் அன்பு. அந்த காதலுக்காக அவர் என்ன செய்யறார்? 7 ஆண்டுகள், மாமா நீ சும்மா உன் பொண்ணை கொடுக்கண்டா மாமா, நான் கொடுக்குறேன் உன் மகளுக்கு. என்ன 7 ஆண்டுகள் உழைப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் கூற இந்த வெடலக்கல்லுன்னு ஒரு கல் கிடந்திருக்கும் இல்லையா? அது எதற்கு? இந்த ஊருக்கு பொண்ணு பார்க்க வந்தால் முதல்ல என்ன செய்யணும்? அதை தூக்கி அப்படியே தோளுக்கு பின்னால் போட்டிருக்கணும். எங்கள் பாட்டியம்மா ஊரில் 2 கல் கிடந்துச்சு. ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு பெரிய கல், நோஞ்சா மாப்பிள்ளைக்கு சின்ன கல். இப்போ அந்த சின்ன கல்லை தூக்கி தோளுக்கு பின்னால் போடுன்னு சொன்னால் யாருக்காவது கல்யாணம் முடியுமா? அங்கே பார்க்கிறோம் 7 ஆண்டுகள் அல்ல 14 ஆண்டுகள் ராக்கேலுக்காக மந்தைகளை மேய்த்தவனாக இருக்கிறான். ஏனென்றால் அன்பு எதையும் தாங்கிக் கொள்ளும். இப்போ சொல்லுங்க கணவன்மார்களே, உங்கள் மனைவிக்காக நீங்கள் இந்த யாக்கோப்பை போல தியாகம் செய்திருக்கிறீர்களா? அன்பினால் பிறக்கின்ற தாம்பத்திய வாழ்வில் பிறக்கின்ற குழந்தைகள் அறிவாளிகளாகவும் திறம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அதுதான் அந்த யோசேப்பு எகிப்தின் ஆளுநனாக இருக்கின்றான். பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்துதான் சவுல் மன்னன் அங்கே முதல் அரசனாக தேர்ந்தெடுக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா பொதுவாக பார்க்கக்கூடிய ஒன்று, குடும்பத்தில் யார் 2 பேருக்குள்ள அதிக குழப்பம் வரும்? நீங்களே சொல்லுங்க. குடும்பத்தில் யாருக்கு 2 பேருக்கு இடையில குழப்பம் வரும்? மாமியார் மருமகள் இல்லையா? அவங்க 2 பேருக்குள்ள தான் குழப்பங்கள் வருகிறது. ஏன் என்று தெரியவில்லை. எல்லாமே அதிகார வர்க்கம். நீ பெரியவளா நாம் பெரியவளா? இந்த கிழவி சொல்லி இந்த குமரி நான் கேட்பதா? ஏ குமரி, நாளைக்கு நீனும் கிழவிதான் இல்லையா? காவோலையை பார்த்து நுண்ணி ஓலை சிரிச்சுது, கேன்னு சிரிச்சு. இது இன்னும் கூட கொஞ்சம் ஆடி சிரிச்சிச்சு. போடி, நேற்றைக்கு நான் அப்படி ஒன்றை பார்த்து தான் பேசினேன், இன்னைக்கு நான் பார்த்தியா ஆடிக்கிட்டு இருக்கேன். எப்போ பொத்தனி கீழே போடுவான், எப்போ அடுப்புகளை போட்டு எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரூத்து பிரிவு 1 இறை வார்த்தை 6-17 எடுத்து பாருங்க. ஒரு நல்ல மாமியா சொல்கிறான், எம்மா என்னால் இன்னொரு கல்யாணம் முடிச்சு உங்களுக்கு பிள்ளையை பெற்று தந்து அந்த பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் மனம் முடிச்சு கொடுக்க முடியாதுமா. 2 பேரும் அவங்கவுங்க அம்மா ஒரு வீட்டுக்கு போயிருங்க. சின்னவ போயிட்டா. ரூத்து சொல்கிறான், நீர் செல்லும் இடம் என் இடம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய கடவுளை என்னுடைய கடவுள், நீர் எங்கே இறப்பியரோ அங்கே என்னுடைய கல்லறை இருக்கும். பார்த்தீர்களா? இதில் என்ன இருக்கு? விட்டு கொடுத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை என்ன என்று புரிந்து கொண்டால் அந்த வாழ்க்கையானது இனிமையான ஒன்றாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? நீங்கள் ஒன்று சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஏறக்குறைய 8 மணி வாக்கில் தான் 8:10 தான் மாலை ஆராதனையை தொடங்கியிருப்போம். இங்கே ஜபத்தையே தொடங்கியிருப்போம் நினைக்கிறேன். தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி 8 மணிக்கு வந்தால் போதுன்னு சொல்லியிருந்தா என் பங்கில் இணையூர் திருப்பலி மாலை ஆராதனையை முடிச்சுட்டு வந்திருப்பேனே தம்பி அப்படின்னே. இப்போ நான் மறையுறை வைக்கும்போது அதை நினச்சிட்டு இருந்தா மறையுறை வைக்க முடியுமா? விட்டு கொடுத்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வாழ்க்கையை ஒரு நல்ல மருமகளும் மாமியார் அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். இந்த உலகத்திலே நட்பு என்று சொல்லுகின்ற பொழுது 1 சாமுவேல் பிரிவு 18:1-5 பார்க்கிறோம். நட்புனா எது நட்பு தெரியுமா? தாவீதின் உள்ளத்துடன் அங்கே யோனத்தானின் உள்ளம் ஒன்றுபட்டது. அவரை தம் உயிராக கருதினார். அவர் மீது அன்பு கொண்டிருந்தார். தன்னுடைய உடைகளையும் வாளையும் வில்லையும் அம்பையும் அவனுக்கு கொடுத்து அந்த நாட்டை காப்பதற்கு அவர் அனுப்பி வைத்தார். ஆம், தந்தை அவரை கொல்ல விரும்பிய பொழுது மகன் என்ற நண்பன் தாவீதை காத்து நிற்பதை பார்க்க முடிகிறது. நான் எடுத்துக்கொள்ளுங்க, நாம் கோயில்கிட்ட போய் கேட்குறோம், நவநாள் வைக்கிறோம், இத்தனை நாள் வருவேன், காணிக்க தருவேன், நீர் எனக்கு இதெல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான பக்தி அது என்னன்னு சொன்னால் அங்கே பார்க்கலாம். 1 சாமுவேல் பிரிவு 1 இறை வார்த்தை 24-28 பார்க்கிறோம். சாமுவேலுடைய தாய், இந்த மகனுக்காக நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன்,
இந்த மகனை ஆண்டவர் தந்தா, இந்த மகனை ஆலய பணி செய்வதற்காக நான் தியாகம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், இழப்பதுதான் அன்பு என்பதையும், உண்மையான இறை நெருக்கம் என்பது இந்த அன்பில் இருக்கிறது என்பதையும் பார்ப்பதை காண முடிகிறது. அருமையான இறை மக்களை, அன்பு என்று சொல்வது தன்னுடைய இனத்தை அன்பு செய்வதாக இருக்கிறது. விடுதலை பயணம் பிரிவு 2 இறை வார்த்தை 1-2 பாருங்கள். அங்கே மோயிசன் தன் இன மக்களை தேடி செல்கிறார். அங்கே தன் இனத்தை சார்ந்தவனை ஒரு எகிப்தியன் அடிப்பதை காண்கின்ற பொழுது அவனை அடித்து கொன்று மண்ணில் புதைத்து விட்டு செல்லுகிறார். ஆம், தன் இனத்திற்காக துன்பப்படுகின்ற மனிதர்கள் அன்புடையவர்களாக இருக்கிறார்கள். நாட்டின் மீது அன்புடையவர்கள் யார் என்று சொல்லுகின்ற பொழுது 2 சாமுவேல் பிரிவு 11 இறை வார்த்தை 11 தாவீது அரசன் சொல்லுகிறான், உரியா நல்லா சாப்பிடுப்பா, நல்லா குடி, நீ உன் மனைவியோடு மகிழ்ச்சியாக இருந்து அனுப்புகிறான். அப்பொழுது இந்த உரியா சொல்லுவான், இஸ்ராயல் மக்களும் யூதா கோத்திரத்தினரும் அந்த பால்வனத்திலே தனியாக இருக்கிறார்கள், என்னுடைய படை தளபதியும் அவருடைய ஆட்களும் தனியாக இருக்கிறார்கள், ஆண்டவருடைய பேழை அங்கே இருக்கிறது, நான் மட்டும் எப்படி மகிழ்ச்சியாக அங்கே என் மனைவியோடு இணைந்து வாழ முடியும் என்று அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆம், அருமையான இறை மக்களை, அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது அன்பு என்பது இழத்தலாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆம், நம்முடைய பாதுகாவலரை பொறுத்த மட்டிலே அவர் எதை இழந்தார்? அவருடைய தலைச்சன் பிள்ளைக்குரிய உரிமையை அவர் இழக்க முன்வருகிறார். அவர் இராணுவ பயிற்சியை இழப்பதற்கு முன்வருகிறார். இறுதியாக தனது உயிரையே அந்த மறை பரப்புதல் பணியின் ஆர்வத்திலே, ஆண்டவருக்குள் சாட்சியாக வாழ்வதிலே அவர் இழக்க முன்வந்ததினால் இன்று இந்த இடத்திலே அவர் எங்கு மறை பணி செய்ய விரும்பினாரோ அந்த மண்ணிலே அவர் மறை பணியாளராக பாதுகாவலராக இருப்பதை பார்க்க முடிகிறது. உலகில் சிறந்தது தாய் அன்பு, உலகிலும் சிறந்தது இறை அன்பு, பிரிக்க முடியாதது உடன் பிறப்புகளின் அன்பு, மயக்கும் ஆற்றலுடையது பெண்ணின் அன்பு, இழக்கும் ஆற்றலுடையது நண்பர்களின் அன்பு, மனிதர்களை பைத்தியக்காரனாக்குவது காதலின் அன்பு, உயிரை கொடுக்க சொல்லுவது தாய் மண்ணின் அன்பு, துன்பத்தை தாங்கிக் கொள்ள செய்வது சமயத்தின் மீது கொண்ட அன்பு. உலகிலே போதை நிறைந்த ஒரு சொல் அன்பு, மனிதரை ஏங்க வைப்பதும் அன்பு என்ற ஒரு சொல். ஆம், திரு சட்டத்தின் நிறைவு அன்பு. அன்பே கடவுளின் வடிவம், கடவுளே அன்பின் வடிவம். கடவுள் சொல்லுகிறார், உன்னை இழக்கின்ற பொழுது நீ உன்னை பெற்றுக்கொள்கிறாய், உன்னை இழக்கின்ற பொழுது நீ அன்பு செய்கிறாய், நீ பெறுகின்ற பொழுது அன்பை உன்னை மற்றவர்கள் அன்பு செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். ஆம், அருமையான இறை மக்களை, அன்பு வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது தூய பவுலடிகள் சொல்லுகிறாரே, பிறருக்கு தீங்கு இழைக்காது நன்மை செய்வதுதான் அன்பு என்று சொல்லுகிறாரே. அன்பு என்பது அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் என்று சொல்லுகிறாரே. அன்பு என்பது பொறுமை உள்ளது, அன்பு என்பது பெருமைக்குரியது, அன்பு என்பது மன்னிக்கக்கூடிய ஆற்றலுடையது என்று சொல்லுகிறாரே. அன்புக்காக நாம் இயங்குகிறோமே, நாம் அடுத்தவர்களை அன்பு செய்ய புறப்படுவோமா? ஆம், நம்முடைய பாதுகாவலர் சொல்லுகிறார், மகனே மகளே, அன்பு செய்ய கற்றுக்கொள். நான் கற்றுக்கொண்டேன், நான் இழந்தேன், நான் இன்று உன் முன்னால் வணக்கத்துக்குரியவனாக இருக்கிறேன். நீயும் உன்னை இழப்பாய் என்று சொன்னான். உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, இந்த ஊருக்காக இழப்பாய் என்று சொன்னான். இந்த திரு அவைக்காக சாட்சியாக நிற்பாய் என்று சொன்னான். நீயும் நாளை என்னை போல் ஒரு ஆலயமாக மாறுவாய். ஆமன். அன்புக்குரியவர்களே, 125 ஆண்டுகளுக்கு முன்பாக சவுந்தரபாண்டியபுரம் எப்படி இருந்திருக்கும் என்று நாம் கற்பனை பண்ணி பார்க்கிறோம். வீடுகள் இவ்வளவு பெரிய வீடுகளாக இருந்திருக்குமா? குடிசை எப்படிப்பட்ட குடிசையாக இருந்திருக்கும்? அந்த குடிசையில் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதுதான். ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருக்காதே என்று சொல்வார்கள். இந்த ஞானப்பிரகாசியார் குடி அமர்ந்ததனால் குடிசை வீடுகள் என்று கோபுரங்களாக மாறியிருக்கின்றன. 125 ஆண்டுகள் நாம் ஜெபித்திருக்கிறோம். 125 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை
நாம் தூயவர் நமக்கு பெற்று தந்திருக்கின்றார். எனவே அவருடைய அருளும் இரக்கமும் நம் ஒவ்வொருடைய வாழ்வில் மிளிர்கிறது என்றால் அது மிகையாகாது. எனவே அப்படிப்பட்ட தூயவரை நாம் துதித்து பாடுகிறோம். அந்த தூயவர் சிறப்பாக அன்னை மரியாளை முழுமையாக பிரதிபலித்தவர். சாவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே கபிரியேல் தூதர் நம்முடைய தூயவருக்கு காட்சி கொடுத்து, அடுத்த ஆண்டு நீ இங்கே இருக்க மாட்டாய், விண்ணகத்தில் இருப்பாய் என்று தந்தை மறைவர்கள் சொன்னது போல அன்னை மரியாள் இறைவனிடம் வேண்டி கேட்டது, நான் சாவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாக என்னுடைய சாவை அறிவிக்க வேண்டும் என்று. அந்த அளவிற்கு சாவை முன் அறிவித்த அன்னை மரியாளின் வழித்தோன்றல்தான் நம்முடைய தூயவர். எனவே அன்னை மரியாள் நான் சாவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாக நான் சாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்திலே 1 வருடத்திற்கு முன்பாக சாவை அறிந்து கொண்டு நிறைவை கண்ட அந்த தூயவர் அன்னை மரியாளை எப்படி புகழ்ந்திருப்பார் என்பதையும் உணர்ந்தவர்களாய் அன்னை மரியாளை புகழ்ந்து எழுந்து நின்று பாடுவோம். இறுதி வரை நிலைத்திருப்பவன் மீட்பு பெறுவான். அன்புக்குரியவர்களே, தீராத 5 நோய்களை தன்னகத்தே கொண்டு அதில் ஒளியாம் இறைவனை கண்டார் தான் ஞானப்பிரகாசியார் இன்றும் நம் ஊரை ஒளிவித்துக் கொண்டிருக்கின்றார். துன்பம்தான் மனிதனுடைய வாழ்வில் நிறைவான ஆசீர்வாதத்தை தரும் என்பதை வாழ்வில் என்பித்து காட்டிய இந்த ஞானப்பிரகாசியார் நம்முடைய துன்பங்களை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்து நம்மை நிறைவான ஒளியாம் நோக்கி வழிநடத்த முடியும் என்ற நம்பிக்கையில் நாம் தூயவர்கள் வாயிலாக நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அன்பின் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
தந்தையர்களும் மற்றும் அரையுரையாற்றி ஆன்ம விருந்தளித்த குருக்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் உடல் உள்ள நலம் பெற்று வாழவும் எங்களை அன்போடு வழிநடத்தவும் வேண்டிய வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை அன்பின் வள்ளலாம் இறைவா, எம் பாதுகாவலரின் திருவிழாவை கொண்டாடும் எம் மக்கள் அனைவரும் அன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்து வாழவும் உடல் நலத்தோடும் ஆன்ம பலத்தோடு மகிழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றாம் இறைவா, எம் பாதுகாவலரின் திருவிழாவை காண வந்திருக்கும் வெளியூர் மக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் கேட்கும் வரங்களை எம் பாதுகாவலர் வழியாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாம் இறைவா, எம் ஊரிலிருந்து வெளியிடங்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரியும் மக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தொழிலில் சிறந்து விளங்கவும் ஆன்ம உடல் நலம் பெற்று வாழவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போதிய மழை வளம் தந்து எம்மை வளப்படுத்த உமது இரக்கத்தை மழையாக பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேட்டவை கிடைத்துவிட்டது. ஆண்டவரை புகழ்வோம் என்ற நம்பிக்கையில் விண்ணக தந்தையை நோக்கி புகழ்ந்து பாடுவோம். உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாது தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். மன்றாடுவோமாக. வானக கொடைகளை வாரி வழங்கும் இறைவா, தூய அலாசியுசின் வாழ்வில் வியத்தகு முறையில் கபடற்ற தன்மையும்
தவமும் இணைந்து விளங்கச் செய்தீர். அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வாலும் மன்றாட்டாலும் நாங்கள் கள்ளமற்ற அன்பு கொண்டு ஒழுகவும் தவம் நிறைந்த வாழ்வை மேற்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளினின்றும் பாதுகாத்து நிறைவான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. Yeah.
உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அன்பிற்குரிய சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, 125 ஆண்டுகள் நம்மை சிறப்பான விதத்திலே வழிநடத்தி இருக்கிறார் நம்முடைய தூயவர். 5 மிகப்பெரிய நோய்களை கொண்டு ஆசீர்வாதத்தை அள்ளி தந்திருக்கிறார் என்றால், நாம் ஒரு சிறு நோயை கூட தாங்க முடியாமல் வேதனைப்படுகிறோம். ஆனால் நம் தூயவர் 5 பெரும் நோய்களை கொண்டு நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். நோய்களிலிருந்து இன்றும் நமக்கு விடுதலையை வாங்கி தந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நிலையாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல தூயவர் இறைவனிடமிருந்து அருளை நமக்கு அதிகமாக பெற்று தந்திருக்கிறார் என்பதை உணர்கின்ற நாம், தந்தை சொன்னது போல நிபந்தனையற்ற அன்பில் நம் ஊரை அன்பு செய்வோம், ஊரில் உள்ள மக்களை அன்பு செய்வோம், ஊர் மக்கள் இணைந்து பிறரை அன்பு செய்வோம் என்ற உறுதிமொழியை இந்த வைடூரிய விழாவிலே 125 ஆண்டுகள் கடந்து வந்த அந்த பாதையிலே நாம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு, நான் இந்த ஊரை நிபந்தனையற்ற விதத்திலே அன்பு செய்வேன், நான் என் குடும்பத்தை நிபந்தனையற்ற விதத்திலே அன்பு செய்வேன், நான் என்னை சார்ந்து இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிபந்தனையற்ற அன்பில் அன்பு செய்வேன் என்று உறுதிமொழி எடுத்து இந்த நம்பிக்கை ஆண்டவரிடம் மன்றாடுவோம். மக அன்புள்ள கடவுளே, அப்பத்தின் குணங்கள் தேவ கருணையில் என்னை ஆசீர்வதிக்க தயவுரிந்தபடியால் சாஷ்டாங்கமாக விழுந்து உம்மை ஆராதிக்கிறேன். சஞ்சல கடலில் மூழ்கி சிலுவையில் அறையுண்டு என்னை ரட்சித்த ஆண்டவரே, நான் எனக்குள் ஒடுங்கி நடுநடுங்கி இருகரம் குவித்து உமக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன். என் ஜீவியத்தை மாற்றி தேவரீருக்கு இனி நல்ல ஊழியம் பண்ண வார்த்தை பாடு கொடுக்கிறேன். தேவரீரே, எனக்கு ஒரு நாள் தீர்வையிட ஆடம்பரமாக வருவீராகையால் அந்த பயங்கரமான காலத்திலே என் பேரில் கிருபை வைக்க உம்மை இறந்து மன்றாடுகிறேன். உமது ஜோதி பிரகாசத்தை என் கண்ணார் காணக்கூடாத இப்போது இந்த தேவ நற்கருணையில் என் இறைவனாகிய தேவரீர் மெய்யாகவே எழுந்தருளி இருக்கிறீர் என்று விசுவசித்து தாழ்ச்சியோடும் பக்தியோடும் உமக்கு தேவ ஆராதனை செலுத்தி எனது ஆசை பற்றுதலெல்லாம் தேவரீர் பேரிலேயே வைக்கிறேன். சுவாமி, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. பணிந்து ஆராதிப்போம். அழைய நீ
இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வைடூரிய விழா உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த நாளிலே 9ஆம் திருவிழாவை நாம் அனைவரும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி திருவிழா மாலை ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிறோம். இன்றைய திருவிழா மாலை ஆராதனையை சிறப்பாக தலைமை ஏற்று நடத்தி தந்தவர் என்னுடைய அன்பு பாசமிகு பங்கு தந்தை அருத்தந்தை செல்வ சார்ஜ் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்கள் வட பிராந்தியத்திலிருந்து தென் பிராந்தியத்திற்கு இங்கே வந்திருக்கின்றார். அருத்தந்தையை பற்றி சொல்லுகிற பொழுது அருத்தந்தை வாழ்க்கையில் மிகவும் எளிமையானவர், எப்பொழுதும் கடினமாக உழைக்கக்கூடியவர். எனவேதான் தூத்துக்குடி பாத்திமா நகர் பங்கிலே சிறப்பாக பணிகளை செய்தவர். அழகப்பபுரம் பங்கிலே 5 ஆண்டுகள் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்தவர். தூத்துக்குடி அந்தோனியார்புரத்திலே சிறப்பாக ஆலயத்தை கட்டி எழுப்பி அங்கே 5 ஆண்டுகள் சிறப்பான பணிகளை செய்தவர். எனவே அருத்தந்தை அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது பனைமர தொழிலாளருடைய நல வாரியத்தை அமைத்து சிறப்பாக இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே அருத்தந்தை அவர்கள் இங்கே வந்து இந்த மாலை ஆராதனையிலே தலைமையேற்று சிறப்பு செய்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. எனவே இந்த நாளிலே நம்முடைய ஊர் நிர்வாக தலைவர், ஊர் நிர்வாகிகள், இறைமக்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய அருத்தந்தை சேகரன் அடிகளார் அவர்கள் கொடியேற்றம் துவங்கி இன்று வரை நம்மோடு இருந்து நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம் ஊர் மீது அன்பும் அக்கறையும் பாசமும் கொண்டவர்கள். எனவே இந்த நாளிலே அருத்தந்தை அவர்கள் நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கியதோடு அவருடைய பிரசன்னத்தால் நமக்கு எப்பொழுதும் மகிழ்வை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அருத்தந்தை சேகரன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய ஊர் நிர்வாகத்தினர் சார்பாகவும் இறைமக்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே சிறப்பாக புனித ஞானப்பிரகாசருடைய வாழ்க்கை வரலாறை கூறி அன்பு வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை விடுத்தவர் நம்முடைய கள்ளிகுளம் பங்கின் மண்ணின் மைந்தர் அருத்தந்தை மைக்கேல் ஜெகதீஷ் அடிகளார் அவர்கள். அருத்தந்தையை பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள். அருத்தந்தை அவர்கள் தமிழ் மீது தனியாத தாகம் கொண்டவர். அருத்தந்தை அவர்கள் தற்பொழுது அழகப்பபுரத்தின் பங்கு தந்தையாக சிறப்பாக தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அருத்தந்தை அவர்களை பார்ப்பதற்கு கரடு முரடாக தெரியும். ஆனால் இந்த பலாப்பழத்தை போல அருத்தந்தை அவர்கள் வெட்டி எடுக்கிற பொழுது அங்கே அன்பு ஊற்றெடுத்துக் கொண்டிருக்கிறது, இரக்கம் சிறந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்த நாளிலே தன்னுடைய இதய அன்பிலிருந்து நம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் போதனையான அன்பையும் நம்முடைய புனிதர் வாழ்ந்து காட்டிய அன்பையும் தெளிவாக சுட்டி காண்பித்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே சிறப்பாக மறைவுரையாற்றிய அருத்தந்தை மைக்கேல் ஜெகதீஷ் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய ஊர் நிர்வாகத்தினர் சார்பாகவும் இறைமக்கள் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்கும் விதமாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புள்ள இறைமக்களை, இன்றைய மறையுரை போட்டிக்கான பரிசுகளை கொடுக்கும்படி அருத்தந்தை செல்வ சார்ஜ் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எனவே இந்த 10 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எண் 3 ஜி ஞான ஆரோக்கிய ஜாக்குலின். ஜி ஞான ஆரோக்கிய ஜாக்குலின். ஜி ஞான ஆரோக்கிய ஜாக்குலின். எண் 4 ஏஜே ஜோதி. எண் 4 ஏஜே ஜோதி. எண் 4 ஏஜே ஜோதி.
எண் 9. எண் 9 பி ரோனிசா. எண் 9 பி ரோனிசா. எண் 9 டி ரோனிசா. பரிசுகள் வழங்கிய அருட்தந்தை செல்வச்சார்த்தி அடிகளார் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ள இறைமக்களே, மறையுறை போட்டிக்கான பதில் தாள்களை உடனடியாக கொடுத்துவிட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே நாளை காலை சரியாக 6:30 மணிக்கு நம்முடைய திருவிழா திருப்பலி சிறப்பாக நடைபெறும். எனவே இறைமக்கள் அனைவரும் தவறாது குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து திருவிழா திருப்பலியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இரவு 12 மணிக்கு நம்முடைய தேர்ப்பவனி ஆரம்பமாகும். தேர்ப்பவனியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்யுங்கள். அதே வேளையிலே வீட்டிலே தூங்கி விடாமல் காலை சரியாக 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்திற்கு வந்து சேரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய பாடல் குழுவினர் சிறப்பாக சங்கீதங்களை பாடி இறையருளை பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே திரு ராபர்ட் ஆசிரியர் அவர்களுக்கும் நம்முடைய பாடல் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம்.
தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேறு இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேறு இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேறு தேவா.
வந்து